வணக்கம் மக்களே, வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை நான் பார்க்க போகிறோம். நாங்கள் சில விஷயங்களை பலர் டாக்டர் சொல்கின்ற பொழுது நிறைய பேர் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நிறைய பேருக்கு இவர் என்ன டாக்டர், இவர் என்ன கருத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. டாக்டர் சொல்கின்ற பொழுது அவர்களுடைய கருத்துக்கு எதிராக உங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் சொல்லுவீங்க. இருந்தாலும் நாங்களும் வெளிநாடுகளில் இருக்கிறோம். சில விஷயங்கள் இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படி என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் ஒரு சில விஷயங்கள் டாக்டர் சொன்ன விஷயங்களோட ஒரு சில விஷயங்களை நான் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற டாக்டர் அர்ச்சுனா அவருடைய ஆதரவாளர்கள் இல்லாதவர்கள் அல்லது ஆதரவாளர்களாக இருப்பவர்கள், நீங்கள் புலம்பெயர் நாடுகள் இருக்கிறீங்க, ஒரு சில கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கின்ற பொழுது அந்த கருத்துக்கள் உங்களுக்கு ஒத்து வரும், சிலருக்கு ஒத்து வராது. உங்களுக்கு அந்த கருத்துக்கள் ஒத்து வராது அப்படின்றவங்க இப்போவே வீடியோவில் நிப்பாட்டிட்டு நீங்கள் போகலாம். கருத்தோடு ஒத்து போகிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போவோம். அதாவது இந்த யாழ்ப்பாணம் வடபகுதியினுடைய என்னன்னு சொல்கிறது, வடபகுதியினுடைய முதலமைச்சர் கனவு இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. சுமந்திரன்ல இருந்து ஸ்ரீதரன்ல இருந்து முதலாளி சுபாஸ்கரன், என்ன பேர் அவருக்கு, சுபாஸ்கரனா இன்னும் அவருக்குல இருந்து இப்படி நிறைய பேருக்கு இந்த முதலமைச்சர் கனவு இப்போ புதுசாக கிளம்பி நிற்கணும். எல்லாருமே முதலமைச்சர் கனவுல கிளம்பி நிற்கணும். இவர்களோட சேர்ந்து போட்டி போட டாக்டர் ராமநாச்சினாவும் நிற்கிறாரு. டாக்டர் ராமநாச்சினா அவர்களும் இதுவரை காலமும் இன்னும் ஒரு சில அரசியல்வாதிகள் தான் இருந்தாங்க. இப்போ புதுசாக ரிச்சா பாஸ்கரன் அவரும் உள்ளுக்க வந்திருக்கிறாரு. இப்போ இது ஒரு பெரிய போட்டி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனால் இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த இடத்துலயே அரசாங்கம் இப்போதைக்கு இந்த வடபகுதிக்கான அல்லது இலங்கையில் இந்த முதலமைச்சருக்கான தேர்தலை நடத்துமா அப்படின்றது கேள்விக்குறி. அடுத்த வருஷம் நடத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். இந்த நேரத்தில் இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ யோசிச்சுப்பாங்க, பாஸ்கரன், அதே மாதிரி சுமந்திரன், விக்னேஸ்வரன், மற்ற அவர் இளஞ்செழியன் ஐயா, மற்றது ஸ்ரீதரன் எம்பி, கயந்திரகுமார், இவர்கள் எல்லாரும், அதை விட என்பிபி அரசாங்கம், இப்போ எல்லாருமே இதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு போட்டி வடமாகாண முதலமைச்சருக்கு வரப்போகுது. ஏன் வடமாகாண முதலமைச்சர் மட்டும் இவ்வளவு போட்டி? மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா, மற்ற இடங்களையும் எலெக்ஷன் வச்சா, முதலமைச்சருக்கான எலெக்ஷன் வச்சா இவ்வளவுக்கான போட்டி இல்லை. வடமாகாணத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு போட்டி அப்படின்றது ஒரு எனக்கு இருக்கிற சந்தேகம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இந்த சந்தேகத்துக்குள்ள நாங்கள் காலடி வைக்கின்ற பொழுது இதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. இப்போ சுமந்திரன் அவருடைய அரசியலை பொறுத்தவரையில் அவர் யாருக்கு அரசியல் செய்கிறாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் வடபகுதி மக்கள் ஏற்கனவே அவரை நிராகரிச்சிருந்தவங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தல்களில் ஒரு தேர்தலில் கள்ளமாக ஓட்டுகள் போட்டு பாராளுமன்றம் சென்றிருந்தார். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதை விடுவோம். அந்த பிரச்சனை அப்படி இருக்கின்ற இப்பொழுது சுமந்திரன் அவர்கள் இந்த இடத்துல கேட்டார்ன்னு சொன்னால் இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்றது கேள்விக்குறி. அது 99% இல்லை. அதை தாண்டி சுமந்திரன் அவர்கள் இப்போ எங்களுடைய தலைவரால் கட்டமைக்கப்பட்ட தமிழரசு கட்சி எல்லாத்தையும் உடைச்சு தான் ஏதோ தமிழர்களுக்கான தீர்வை பெற்று தரப்போறோம் அப்படின்னு சொல்லி ஒற்றை காலில் நின்று அரசியல் செய்கிறாரு. அவருடைய இரட்டை முகமான அரசியல் நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் நிறைய கருத்துக்களை இது சம்மந்த வழியில் சொல்லி கொண்டுக்கிறாங்க. அப்படியே இருக்கின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை எடுத்த மனுஷனா, பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு அண்மை காலங்களாக இலங்கையில் அவ்வளவுக்கு அதிகமான வழக்குகள், ஊழல் வழக்குகள், இந்த பார் வழக்குகள்னு சொல்லி அவருக்கு வழக்குகள் இருக்கிறது. அதை தாண்டி அவர் வழக்குகளை தாண்டி மக்களிடம் வெல்லுவாரா அப்படின்னா இல்லை. அவரை பொறுத்தவரை கிளிநொச்சியில் மட்டும் சரி அங்கே மக்களை அடிமைகளாக வச்சுக்கொண்டு அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவருக்கான வாய்ப்புகளும் இல்லை. இளஞ்செழியன் ஐயா அவர் யார் கூட்டிக் கொண்டு வருகிறோம்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திர சைக்கிள் கட்சிகளால் வருவார் அப்படின்ற கதை அடிபட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இளஞ்செழியன் ஐயா அவர்கள் இருக்கின்ற ஒரு நல்ல பெயர். அதை தாண்டி அவர் இதுக்குள்ள அரசியலுக்குள்ள வருகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீதிமன்ற விஷயம் வேற, அரசியல் என்றது வேற. மக்கள் அதற்காக சரியான முறையில்
இளைஞரியன் ஐயாவுக்கு அங்கீகாரம் கொடுப்பார்களான்றது இப்போ வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறி. இளைஞர் ஐயா அவரோட வாயிலிருந்து அரசியலுக்கு வருவது பற்றி எந்த விதமான கதையும் இதுவரைக்கும் சொல்லலை. ஆனால் மக்களை பொறுத்தவரையில் வருவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனால் சைக்கிள் கட்சி அவரை கொண்டு வருவார் சொல்லி எதிர்பார்ப்பும் இருக்கிறது. சரி, அந்த விஷயம் அப்படியே இருக்க என்பிபி அரசாங்கம் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பேராசிரியராக அவரை வந்து கொண்டு வருவதற்கா அல்லது வேறு யாரையும் கொண்டு வருவதற்கா அவர்களும் வந்து அவர்களிடம் சரியான ஒரு போட்டியாளர் இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை ஏற்கனவே இருந்து கதைக்கப்பட்ட விஷயம்தான். இப்படியே எல்லா வேறு யார் இருக்கலாம் அவ்வளோ பேர் இருந்தால் அதை விட டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அர்ச்சனாவுக்கான வாய்ப்புகள் இப்போ அளவுக்கு அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா டாக்டர் மக்களுடைய மனங்களை தொடர்ச்சியாக வென்று கொண்டு போகிறார். அதனால் வந்து அவருக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதுதான் இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இப்போ இருக்கிறது. இதனால் வாய்ப்புகள் 100க்கு 95% எப்பவுமே 95% டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு இருக்குது. மிச்சம் 5% வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றாக்கள் வந்து வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை காசுகளை கொடுத்து இதில் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர விஷயம் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து நான் கேட்கணும். என்னென்னு சொன்னால் ஒன்று இந்த பாஸ்கரனா அவர் ரிச்சாவினுடைய முதலாளி, இவருடைய இந்த வருகை அவர் மாகாண சபையில் முதல்வராக கேட்க வருகின்ற பொழுது அவருடைய கல்வித்தகமையிலிருந்து நிறைய விஷயங்கள் அவர் மீது வைக்கப்படுகின்ற குற்றமாக சொல்லப்படுகிறது, மக்களால் சொல்லப்படுது. அதை தாண்டி அவர் வாக்குக்கு வந்து பணம் செலுத்தி வாக்குகள் வாங்கி ஏதாவது அரசியலில் வரலாம், அது வேறு பிரச்சனை, அதை பார்ப்போம். ஆனால் இப்போ இதில் என்னென்னால் இவருடைய இந்த பண வருகை சம்மந்தமாக அது மேலே ஒரு டாக்டர் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருப்பீங்க. இந்த காணி இத்தனை பரப்பு காணி, இதுக்கு எவ்வளவு காசு கொடுத்த நீங்கள், இதெல்லாம் வந்து டாக்டர் அந்த விஷயத்த சொல்லியிருந்தார். இன்னொரு விஷயம் வந்து அண்மையில் வந்து ஒரு ஒரு ஊடகத்தில் வந்து ஒரு வலியொலி ஊடக சகோதரர் கேட்ட கேள்விகளுக்கு அவர் வந்து இந்த பணம் உழைக்கிறது எப்படி என்ற டெக்னிக் அப்படின்னு சொல்லி தந்துதான் மூளையை பச்சை செய்யப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, வெளிநாட்டில் தான் நானும் இருக்கிறேன், 2006 ஆண்டுலேருந்து இருக்கிறேன். காலையில் என்ன வச்சு சொல்கிறேன்னா, காலையில் நான் வந்து 5 மணிக்கு வீட்டில் இருந்து வெளிக்கிறேன். என்னுடைய முதலாவது வேலை 6 மணி ஸ்டார்ட் பண்ணினா இரவு 11, 12 ஆகும். சனி ஞாயிறு காலையிலேருந்து இரவு வரைக்கும் வேலை செய்கிறேன். சரியா? நான் என்ன 2 வேலை 3 வேலை 4 வேலை எல்லாம் என்ன என்னால் முடியுமோ எல்லா வேலையும் செய்கிறது, அவ்வளோ அது உழைக்கிறோம், அதுக்குரிய டேக்ஸ் கட்டுறோம். நான் இதில் சொல்ல வர விஷயம் என்னென்னா, எங்களுக்கு வந்து குடும்ப செலவுகள் இங்கே இருக்குது, வீட்டு செலவுகள் இருக்குது. ஒரு குடும்பக்காரன் என்கின்ற பட்சத்தில் பிள்ளைகள் இருக்கும், மனைவி இருப்பாங்க, அவங்களுக்கான செலவுகள் இருக்கும். அவர் சொன்னார் வந்து தாங்கள் இங்கே இருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து தூளுகள் அதுகளை வாங்கி கொண்டே அங்கே விற்கிறது அப்படின்ற ஒரு கதைகள் சொல்லி அவர் ஒரு சோதனையில் சொன்னார். நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த விஷயம். இதை நான் அதுக்குள்ள நான் வரல. இந்த குறிப்பிட்ட ஒரு நாட்டில் வந்து உங்கள் ஐரோப்பாவில் இருக்கிறார்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த IBC பாஸ்கரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சம்மந்தமாக நிறைய சர்ச்சைகளான கருத்துக்கள் இருக்குது. இவர் தொடர்ச்சியாக என்ன மக்கள் முன்னாள் போராளிகளை வச்சுக்கொண்டு அவர்களுக்கான ஒரு வீடியோக்களை போட்டுக்கணும், அதை வச்ச காசுகளில் சூறையாடப்பட்ட இப்படி எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. நான் முன்வைக்கிற ஒரு கேள்வி, இங்கே ஃப்ரான்ஸில் இல்லை, இந்த ஐரோப்பிய நாடுகளில் இல்லை, கனடாவில் இல்லை, நீங்கள் எங்கேயுமே சரியான நேர்வழியில் உழைக்கின்ற எவராவது உங்களால் பணம் சேர்க்க முடியுமா? நீங்கள் வெளிநாடுகளில் பணக்காரனாக வர முடியுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நேர்வழியில் சரியாக டேக்ஸ் கட்டணும், நாட்டினுடைய சட்டத்தை மதிக்கணும், இல்லீகலாக எதுவும் செய்யக்கூடாது, சட்டம் என்கிறது என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்கணும். முழு நேரம் வேலை செய்யுங்கன்னா முழு நேரம் நீங்கள் அந்த வேலையை பதிஞ்சிருக்கணும், அதுக்கான வருமான வரியை நீங்கள் கட்டணும். ₹1 காசும் பிளாக்கில் வேலை செய்யக்கூடாது. நீங்கள் அப்படி செய்வீங்களா இருந்தால் உங்களால் இந்த ஐரோப்பிய நாடுகளில் இல்லை கனடா அமெரிக்காவில் லண்டனில் உங்களால் பணக்காரராக வர முடியுமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே நிறைய பேர் எப்படி பணக்காரராக வந்தார்கள் அப்படின்றது வரலாறு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் பார்க்குறார்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே வெளியில் வந்து எங்களுடைய வடபகுதியில் வந்து இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு நான் தேசியம் சம்பந்தமாக கதைக்கிறேன்னு இல்லை தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி கஜேந்திரகுமார் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு தெரிவது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இலங்கை அரசாங்கத்தோடு பின்னுக்கு வந்து கையூட்டு பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சார்பாக கதைக்கிறது, இங்கே வந்து தமிழ் மக்களுக்கு சார்பாக கதைச்சு இந்த இரட்டை முகம் அப்படியான ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வந்தார். ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியலை.
ஆனால் இந்த அண்மை காலங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோடு இருந்து விட்டு பிரிந்த பாராளுமன்ற உறுப்பினர் மணிவண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை வலியுறுத்தி வர தான் எதற்காக அவரை விட்டு பிரிஞ்சேன், அதாவது கயேந்திரகுமார் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமாரை எதற்காக நான் விட்டு பிரிஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், கயேந்திரகுமார் அவர்கள் வந்து அரசாங்கத்தினுடைய மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு நெருக்கமாக இருப்பது, அவங்களுடைய குடும்ப விழாக்களுக்காக போவது, இப்படியா இருக்கின்ற நேரத்தில் குடும்ப விழாக்களுக்காக ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பட்சத்தில் அதுக்கு கயேந்திரகுமார் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், அரசியல் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேறு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். இப்போ இந்த கருத்தும் நீங்கள் ஓரளவு சமூக ஊடகங்களில் செய்திகளாக பார்த்துருப்பீங்க. நான் இதில் பேச வர விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நாமல் ராஜபக்ச அவர்களோடு நட்பு ரீதியில் பழகுகின்றார் அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு யோந்தன் 45 நிமிடம் நாமல் ராஜபக்சாவோட என்ன காய்ச்சார் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நாமல் ராஜபக்சாவோட பழகினேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்கின்ற டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை கூடாதுன்னு சொல்கின்ற இந்த சமுதாயம், பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பின் கதவுக்களால் போய் அவர்களோட சந்திப்பதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே மாதிரி என்னன்னு சொன்னால், டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சொல்லியிருந்தார் ஒரு கட்டத்தில், உங்களுக்கு வெளியில் வந்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லாருமே என்னோட எதிரி மாதிரி தான் இருப்பார்கள், ஆனால் தங்களுடைய தேவைகளுக்கு எனக்கு பின்கதவால் வந்து தட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் சீனி என்ன பேர் அவருக்கு, அவர் வந்து போன விஷயம் என்னன்னு சொல்கிற, அவருக்கு சிவஞானம், இந்த தமிழரசு கட்சி யாழ் மாநகர சபையில் ஆட்சி அமைக்கிறதுக்காக எல்லாம் வந்து அவங்களோட காலில் விழுந்தது. இப்படித்தான் அரசியல் நடக்கிறது. இந்த இடத்துல இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வர விஷயம் என்னன்னு சொன்னால், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்கின்ற பொழுது அதை நம்பாத இந்த சமுதாயம், இந்த சமூகம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்குறது அல்லது விமர்சிக்கிறது. ஆனால் அரசாங்கத்துக்கு அல்லது நடப்பு அரசாங்கத்தோடு பின்கதவுகளால் கையூட்டுகளை வாங்கி கொண்டு அவர்களோடு உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு தமிழர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்றவர்களை இந்த மக்கள், இந்த சமூகம் அல்லது இந்த தமிழர்கள் உண்மையான போலி தேசிய அரசியல்வாதிகள் என்றதை கடந்து அவர்களான உண்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறது. இதுக்கு வந்து எங்கே போய் முடியும், இது எப்போ மக்கள் உணர்வார்கள் அப்படின்றதெல்லாம் காலம் செல்லும். ஆனால் அடுத்த சந்ததிக்கும் வந்து இப்படியே ஒரு என்ன சொல்ற ஒரு துரோகமான வாழ்க்கையை இந்த அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் விதைச்சி விட்டு போறார்கள் அப்படின்றதால் மிக மிக வேதனையான விஷயமா இருக்கு. வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்க தெரியல, இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். நாங்களும் இப்படிதான் தொழில் செய்கின்ற நேரங்களில் உடனுடன் வருகின்ற விஷயங்கள் உடனுடன் வீடியோவில் பகிரணும். சில இடங்களில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது பிரச்சனை, இங்கே ஃப்ரான்ஸுக்காக தெரியும், எல்லாம் கேமரா கண்ட்ரோல் இருந்தாலும் டாக்டருக்கான கருத்துக்களை பகிரணும் அப்படின்ற ஒரு ஆவாவில் பகிர்றோம். இதுபோல் வேறு பகிர்வுகள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.